வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. சினைப்பைங்கிறதே பெண்களுக்கு தான் இருக்கும், அப்போ அது பெண்களுக்கு தான் வரும். அது எப்படி நம்ம பெண்கள் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா? இப்போ சினைப்பை புற்றுநோய் இங்கிலீஷில் வந்து ஓவேரியன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இதுக்கு சிம்டம்ஸு இப்போ நம்ம இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொன்னீங்களே, இதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி? ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா பாப்ஸ்மியர் டெஸ்ட்டு, இன்னொன்று ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட். இது ஏன் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, எத்தனை வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம்? செக்ஷுவலி ஆக்டிவ். சரி, இப்போ நான் எனக்கு பண்ணிவிட்டு ஒருவேளை பாசிட்டிவ்னு வந்துடுச்சுன்னு வைங்களேன், லைஃப் லாங் எனக்கு கேன்சர் வந்துடும் இல்லை வரப்போகுது அந்த மாதிரியா? இல்லை ஏதாவது நான் மெடிக்கேஷன் எடுத்து சரி பண்ணிவிட்டு இன்னொரு டெஸ்ட் எடுத்தால் எனக்கு இல்லை அப்படின்னு வந்துடும்? நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஓவரி சினைப்பை கேன்சருக்கு அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டே இல்லை. வயிறு உப்புசமாக இருக்கிறது சொன்னீங்க, இந்த எல்லாமே ஒரு காமன் தானே? இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி நடந்தால் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். பட் எப்பயாவது எனக்கு நடக்குதுன்னும் போது நான் ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கிடுவேன் தானே. பசி எடுக்கிற தன்மை ரொம்பவே குறையுது, வயிறு ஆப்வியஸாகவே உங்களுக்கு பெருசாகிட்டே வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து உனக்கு இந்த மாதிரி இருக்கா, மெனோபாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, வெயிட் டிஸ்சார்ஜ்லாம் எந்த மாதிரி படுது, நம்ம ஒரு செக்அப்னா போகலாமா, இப்படி வந்து கணவனா கேட்குறது கணவனுடைய ஒரு தேவைன்னு நம்ம சொல்லலாமா? எக்கச்சக்கமான கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்தாலுமே. ஆனால் பெண்களை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டமே மேம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பயுமே மருமக கணவன் இவங்க எல்லாருக்கும் ஒன்றுனா ஆளாக தூக்கிட்டு எடுத்துட்டு ஆஸ்பத்திரி கிளம்பிடுவாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இவங்களை பார்த்துக்கணும். பொதுவாக கேன்சருடைய ட்ரீட்மெண்ட்லாம் விலை கொஞ்சம் அதிகங்க. ஆனால் நீங்கள் போய் கூகுளில் அஃபோர்டபுள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த ஸ்பான்சர்டு ஆடெல்லாம் வராமல் ஆர்கானிக்காக ஒரு ரிசல்ட் காட்டும். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம இங்கே இப்போ உட்காந்துருக்கோம், சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி சாரதா ஈக்விட்டாஸ் ஹாஸ்பிட்டல். இது வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலினுடைய ஃபீல் அப்படிங்கிறது, அந்த பைசாவை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப செலவாகும்ல, அந்த மைண்ட் செட் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அளவுக்கான இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் அதை விட கொஞ்சம் அதிகமான ஃபெசிலிட்டிஸோடையும் குறைந்த செலவில் நல்ல மருத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஏற்கனவே டாக்டர் கிரண் அவங்கக்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பேசினேன். இப்போ நான் வெளியில் இருக்கும்போதும் நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் வந்தேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு. எளிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, ஒரு பூ விற்கிறவங்க, சின்ன எளிய மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமான ஒரு ஹாஸ்பிட்டலாக இது இருக்குது. ஏன்னா நான் இதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சும்மா ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுக்காக உண்மையாகவே மனசார சொல்கிறேன். இப்போ இங்கே டாக்டர் உஷா கைனக் ஆன்காலஜிஸ்ட் மேம் நம்ம கூட இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 45-50 வயசு இருக்கக்கூடிய பெண்கள், நம்ம வீட்டில் அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, ஒரு பெரியம்மா சித்தி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு இந்த சினைப்பை புற்றுநோய், இந்த ஓவேரியன் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஆனால் அதை அவங்க சரியாக பார்த்துக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் விட்டாங்கன்னா செலவு பெருசாக வச்சிரும். அப்போ அதை எப்படி நம்ம கணக்கிடுறது? இந்த மெனோபாஸ் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பேசிக்காக என்னென்ன இருக்குது, நம்ம வீட்டு பெண்களை நம்ம என்னென்னலாம் பண்ணால் பார்த்துக்கலாம் நல்லபடியாக, அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மேம் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்ககிட்ட பேசல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். முதல்ல இந்த சினைப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது, சினைப்பைங்கிறதே பெண்களுக்கு தான் இருக்கும், அப்போ அது பெண்களுக்கு தான் வரும். அது எப்படி மேம் பெண்கள் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா? இப்போ சினைப்பை புற்றுநோய் இங்கிலீஷில் வந்து ஓவேரியன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இதுக்கு சிம்டம்ஸு இல்லை ஆக்சுவலாக. எப்போவுமே இதுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் சிம்டம்ஸே காமிக்கும். இந்த சினைப்பை புற்றுநோய் இனிஷியலாக வந்து எப்படி இருக்குன்னா, இந்த வயிறு உபசமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பசி எடுக்கிற தன்மை வந்து குறையிறது, சில வாட்டி லூஸ் டூல்ஸ் வரும், இல்லைனா கான்ஸ்டிபேஷன் வரும், அப்புறம் உள்ளே வந்து நீர் கோத்துட்டே இருக்கிறனால அந்த மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் வந்த பிறகு தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வருவாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து வயிறு உபசமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் சில கை வைத்தியமெல்லாம் பண்ணுறாங்க. பட் இதே ரிப்பீட்டடாக ரொம்ப நாளைக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆர்டினரியாக விடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேனாச்சும் நம்ம பண்ணி பார்க்கணும். அதான் நான் கேட்க வந்தேன். இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே, இப்போ வந்து பசி அடங்குறதுன்னு சொன்னீங்க, கான்ஸ்டிபேஷன் சொன்னீங்க, லூஸ் டூல்ஸ் அதாவது டைரியா மாதிரி போடுறது அப்படிங்கிறது சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பேசின விஷயம் வயிறு உப்புசமாக இருக்கிறது சொன்னீங்க. இந்த எல்லாமே ஒரு காமன் தானே? இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி நடந்தால் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். பட் எப்பயாவது எனக்கு நடக்குதுன்னும் போது நான் ஏதாவது ஒரு வைத்தியம் பார்த்துக்கிடுவேன் தானே.
இல்லை அதுதான் எப்பயாச்சும் நடக்கிறது ஓகே, பட் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. அது ஃப்ரீக்வன்சி என்ன மேம்? ரிப்பீட்டட்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை அப்படியா, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படியா, என்ன மாதிரி? ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைலாம் இல்லை, ஒரு வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே வருது. அதே மாதிரி பசி எடுக்கிற தன்மை ரொம்பவே குறையுது, வயிறு ஆப்வியஸாகவே உங்களுக்கு பெருசாகிட்டே வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து சினைப்பை புற்றுநோய் இருக்கிற ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். யூஸ்வலாகவே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அது அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகே, சரிங்களா? இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் சிம்டம்ஸே கொடுக்காது. ஏர்லி ஸ்டேஜில் இதுக்கு வந்து சிம்டம்ஸே இருக்காது. ஸோ நீங்கள் சொல்கிற எல்லா சிம்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜ் சினைப்பை புற்றுநோயில் தான் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா அட்லீஸ்ட் வருஷம் ஒரு ஸ்கேன் ஆச்சும் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சினைப்பையில் ஏதாவது கட்டி, சின்ன கட்டியோ பெரிய கட்டியோ அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து க்யூர் பண்ணக்கூடிய சாத்தியம் நிறைய இருக்குது. ஆனால் பெண்களை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டமே மேம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பயுமே மருமக, கணவன் இவங்க எல்லாருக்கும் ஒண்ணுன்னா ஆளா தூக்கிட்டு எடுத்துட்டு ஆஸ்பத்திரி கிளம்பிடுவாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இவங்களை பார்த்துக்கணும். கரெக்ட் தான். ஆனா அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுமே. ஏன்னா எனக்கு ஒண்ணும் இருக்காது அப்படிங்கிறதும், என்னால யாருக்கும் செலவு இது வந்து பெண்களுடைய மனநிலை தான். விழிப்புணர்வு வேணும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து அவங்க நல்லா இருந்தால் தான் ஃபேமிலியை அவங்க பார்த்துக்க முடியும். சொன்னால நம்மளுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குன்னா அது இக்னோர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அது வந்து ஃப்ரீயாக பேசணும். சில பேர் வந்து அது பேசுறதுக்கே கூச்சப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த இதுலேருந்து வெளியில் வரணும். இதை வந்து கொஞ்சம் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, என்ன தொந்தரவு இருக்குது அப்படின்ட்டு. அப்படி சொன்னால் தான் ஃபஸ்ட்டு அவங்க டாக்டர்கிட்டே கூட்டு வர முடியும். அதான் இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வர்றதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் பற்றி தான் நான் கேட்குறேன். இப்போ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி அதை சொல்லணும்? எனக்கு நீங்கள் என்ன சொல்லித்தாங்கன்னா, எங்கள் அம்மாட்ட போய் நீ அடிக்கடி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம ஒரு தடவை ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம்னு சொன்னால் வரமாட்டாங்க. அப்போ நான் எப்படி எங்கள் அம்மாட்ட பேசணுங்கிறத நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அதாவது முக்கியமான சிம்டம்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி அவங்க சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரணும். ஓகே. ஸோ இப்போ வந்து கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். சரிங்களா? இதுதான் வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் பெண்களுக்கு வரக்கூடிய of all female cancers. breast cancer. breast cancer first place. செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் கேன்சர். சரிங்களா? சொன்னால் கர்ப்பப்பை வாய் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், அதுக்கப்புறம் வந்து யூட்ரைன் கேன்சர். இந்த 3 தான் வந்து கைனக் கேன்சர்ஸில் வரக்கூடிய 3 கேன்சர். ஸோ இதுக்குரிய சிம்டம்ஸை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதாவது இருக்குன்னா கட்டாயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க டாக்டர்கிட்ட கூட்டு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெள்ளைப்படுறது, ஒயிட் டிஸ்சார்ஜ் யூஸ்வலாகவே இருக்கும் தான். பட் அது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்சார்ஜ் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அதெல்லாமே மாறும். டிஸ்சார்ஜ் இல்லாத ஃபீமேல்ஸ் இருக்க மாட்டாங்க, நார்மலாக கூட வரும். ஆனால் ரொம்ப எக்ஸசிவாக வருது, அதில் பிளட்டு கலந்து வருது, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்மெல்லோட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறிகள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கட்டாயம் கூட்டு வந்து காமிக்கணும். ஓகே. அதே மாதிரி இப்போது மெனோபாஸ் ஆன பிறகு ப்ளீடிங் வருது. அது வந்து இப்போ 12 months சுத்தமாக ப்ளீடிங் வரல அப்படின்னா அது வந்து மெனோபாஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த மெனோபாஸுக்கு அப்புறம் ப்ளீடிங் வந்துச்சுன்னா அது கொஞ்சமாக தான் இருக்குது, பரவாயில்ல அப்படிலாம் கிடையாது. கொஞ்சமாக இருக்கோ, மாடரேட்டாக இருக்கோ, ஜாஸ்தியாக இருக்கோ, கட்டாயம் வந்து கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மெனோபாஸ் ஆன பிறகு ப்ளீடிங் வருதுன்னா அது கர்ப்பப்பை வாய் கேன்சராக கூட இருக்கலாம், கர்ப்பப்பை கேன்சராக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணக்கூடிய இதெல்லாம் முக்கியமான சிம்டம்ஸ். சரிங்களா? அதே மாதிரி எடை குறையிறது, பசி கம்மி, இதெல்லாம் வந்து காமனாக வரக்கூடிய கேன்சரில் காமனாக வரக்கூடிய சிம்டம்ஸ் இது. சரிங்களா? அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் கேன்சரில் வந்து செக்ஷுவல் கான்டாக்டுக்கு அப்புறம் உடலுறவு வச்சிட்ட பிறகு ப்ளீடிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் முக்கியமான சிம்டம்ஸ். இது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொன்னேன்னா, அதே மாதிரி இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வேற, அதுதான் செர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறோம். கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து யூட்ரைன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோன்னா மோஸ்ட் காமனாக வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து இந்த மெனோபாஸ் ஆன பிறகு ப்ளீடிங் வருது. அதே மாதிரி இப்போது சில மெனோபாஸே இல்லை, நார்மலாக மந்த்லி சைக்கிள்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து எப்படின்னா நிறைய ஜாஸ்தி தீட்டு போகுது, கட்டியாக போகுது, அந்த மாதிரி வந்தாலும் டாக்டர்கிட்ட வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி இன்பிட்வீன் நடுவில் வந்து எனக்கு பீரியட்ஸ் வருது, ரொம்ப நாள் போயிட்டே இருக்குது, அப்புறம் 2 மாதம் வராமல் எனக்கு வந்துச்சுன்னா நிறைய போகுது, இது எல்லாமே அப்நார்மல் சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அது காமனாக நான் பார்க்கக்கூடியது, மேடம் எனக்கு வந்து பெரிமெனோபாஸா,
அந்த சிம்டம்ஸ்னால இப்படிலாம் வருதா அப்படின்னு கேட்பாங்க. பெரிமெனோபாஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நான் இப்போ சொன்னது எல்லாமே அப்நார்மல் சிம்டம்ஸ். பெரிமெனோபாஸ்னா அந்த மெனோபாஸுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ், 1 or 2 years பிஃபோர் மெனோபாஸ். ஸோ அவங்களே அது வந்து கூகுள் பண்ணி அவங்களே வந்து இந்த மாதிரி நான் ப்ரீமெனோபாஸில் பெரிமெனோபாஸ் அதில் இருக்கேனோ அதனால எனக்கு இவ்வளோ ஜாஸ்தி ப்ளீடிங் ஆகும் அப்படின்வாங்க. எந்த மெனோபாஸில் ப்ரீயோ பெரிமெனோபாஸோ எப்படி இருந்தாலும் நான் சொன்ன சிம்டம்ஸ், ஜாஸ்தி ப்ளீடிங் ஆகக்கூடாது, கட்டி கட்டியாக போகக்கூடாது, ப்ரொலாங்டு ப்ளீடிங், அதிக நாட்களுக்கு ப்ளீடிங் இருக்கக்கூடாது, அதே மாதிரி சைக்கிளுக்கு நடுவில் ப்ளீடிங் வரக்கூடாது. இது எல்லாமே அப்நார்மல் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ப்ளீடிங். இதெல்லாம் இருக்குது அப்படின்னா டாக்டர் கட்டாயம் பார்க்கணும். இதெல்லாம் இருந்தால் கூட இப்போ எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுதான் நான் சொல்லுறேன், தெரியும் ஃபீமேல்ஸ் வந்து அந்த ஒரு சர்க்கிளை விட்டு ஃப்ரீயாக பேசணும். வெரி குட். அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா, அதுவும் இந்த ப்ளீடிங் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் மாறுபட்டு இருக்கா, நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாக வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசணும். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குப்பா, என்னை கூட்டு போய் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாவே அது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட கூட்டு போய் காமிக்கணும். இப்போ இந்த கணவன் மனைவி அந்யோன்யத்தில் கணவன் வந்து ஒரு 45 வயசு 50 வயசு பெண்களுக்கு ஆனால் அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அப்படியெல்லாம் போகும்போது இதை வந்து ஒரு வாண்டடாக கணவனாகவே அவங்கக்கிட்ட ஒரு ஒரு இனிஷியேட் பண்ணி உனக்கு இந்த மாதிரி இருக்கா, மெனோபாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் எந்த மாதிரி படுது, நம்ம ஒரு செக்கப்னா போகலாமா, இப்படி வந்து கணவனாக கேட்குறது கணவனுடைய ஒரு தேவைன்னு நம்ம சொல்லலாமா? தேவையை விட இது அவங்களுடைய கடமை. தேவை கிடையாது, இது வந்து கட்டாயம் அவங்க கேட்கணும். ஒய்ஃபை வந்து கவனிக்க வேண்டியது ஹஸ்பண்டோடைய இதுதான். ஸோ எவ்வளோ வந்து ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸோ அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னா நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் அவங்க ஃப்ரீயாக பேசணும். அதுக்கு டைம் ஒதுக்கணும். ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணும். உனக்கு எப்படி இருக்கு, நீ என்ன இது பண்ணுற, அந்த ஃப்ரீனஸ் கொடுக்கணும். இல்லைங்க எனக்கு போன மாதம் கொஞ்சம் அதிகமாக போன மாதிரி இருக்கு, எனக்கு லாஸ்ட் ஒரு சில வாட்டி என்னென்னா இந்த ஜாஸ்தியாக போகிறது வந்து, அதுவும் மெயினாக இந்த என்னன்னா நான் பசங்களை கூட்டு வரணும், ஸ்கூலில் இருந்து நான் தான் கொண்டு போய் விடணும், நான் பார்த்துக்கணும், அவங்க வரணும், டியூஷன் போகணும், அப்படி இப்படின்ட்டு எக்கச்சக்கமான கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்தாலுமே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், பார்க்கணும் அப்படிங்கிற டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஓகே தான், பட் அவங்க நல்லா இருந்தால் தான் அந்த ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா இந்த நிறைய ஜாஸ்தி இது போகிறது கூட சொல்ல மாட்டாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெட்டிகபிலிட்டி இருக்கும், ரொம்ப டயர்டாவாங்க, வேலை செய்வாங்க, பட் ஃப்ரீக்வெண்ட் டயர்ட்னஸ் வரும். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு அப்போ தான் செக் பண்ணி பார்த்தா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ஹீமோக்ளோபின் ஏன் கம்மியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கும் போது தான் தெரியும் அவங்களுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் அவ்வளோ ஜாஸ்தியாக போகுது, ப்ரொலாங்டாக போகுது, அதனால அனிமிக் ஆறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸு, கொஞ்சம் அசதியாக, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப டயர்ட் ஆகிறாங்க, எந்த வேலையும் பண்ண முடியல, மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாமே இருந்தால் டாக்டர்கிட்ட கொண்டு வந்து காமிக்கணும். ஆமாங்க. இப்போ டாக்டர் சொன்ன இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆணும், அதாவது ஒவ்வொரு கணவனும் அவங்க மனைவி கிட்ட ஒரு 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, கணவனை அவங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்கன்னும் போது ஜென்ரலாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசணும். ஏன்னா மட்டும்தான் 2 மயனாக இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் என்னத்தை பேச முடியும்? மருமக கிட்ட அவ்வளோவா பெருசாலாம் ஒட்டி உறவு ஆட மாட்டாங்க. இப்போ மகக்கிட்டையுமே ரொம்ப கொஞ்சம் தூரமாயிரும், அவங்க எங்கேயாவது வேறு எங்கேயாவது இருப்பாங்க, பேச முடியாது. அப்போ கணவன் வந்து இனிஷியேட் பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை ஏதாவது இருக்கா நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது தேவை கிடையாது, கடமை அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் பெண்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா மேம்? இப்போ நம்ம இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொன்னீங்களே, இதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி மேம்? இப்போ வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்குன்னு கூட உங்களுக்கு இப்போ விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இதை வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை வாய் டெஸ்ட். ஸோ 2 இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா பாப்ஸ்மியர் டெஸ்ட்டு, இன்னொன்று ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட். இது ஏன் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கர்ப்பப்பை வாய் கேன்சராக மாறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ப்ரீ இன்வேசிவ் ஸ்டேஜ் அப்படின்னு. அந்த ஸ்டேஜை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. அந்த ஸ்டேஜை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமலும் பார்த்துக்கலாம். அந்த ஸ்டேஜை அந்த ஸ்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 100% க்யூர் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த கர்ப்பப்பை வாய் டெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறோம். எத்தனை வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம்? செக்ஷுவலி ஆக்டிவ் எல்லா உமனும் எடுக்க ஆரம்பிக்கணும். எல்லாருமே இப்போதான் திருமணம் ஆயிருக்கும் 2 வருஷம் ஆயிருக்குன்னா கூட எடுத்துக்கலாம். ஆமாம் செக்ஷுவலி ஆக்டிவ். ஏன்னா இந்த கர்ப்பப்பை வாய்
கேன்சர் வந்து ஏன் வருது அப்படின்னா ஒரு வைரஸ் மூலியமா தான் வருது. அது அந்த வைரஸ் பேரு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அந்த வைரஸ் தொற்று எப்படி வருதுன்னா செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமா தான் வருது. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகும் இந்த வைரஸ். ஸோ அந்த வைரஸ் இருக்கா நம்ம உடம்புல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெச்பிவி டிஎன்ஏ ஜீனோடைப் டெஸ்ட். அது இப்போ ரீசெண்டாக வந்த டெஸ்ட். ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் மக்களுக்கு பாப்ஸ்மியர் டெஸ்ட்டு இன்னும் தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பாப்ஸ்மியர் ஜஸ்ட்டு செல்லு ஏதாவது அப்நார்மல் செல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்து வைரஸ் அந்த தொற்று இருக்கா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ இந்த ரெண்டுமே கலெக்ஷன் வந்து ஒரே மெத்தட் தான். நிறைய பேர் வந்து இந்த பாப்ஸ்மியர் எடுக்கணும்னாவே அப்படியே பயந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா, வலிக்குமா டாக்டர்லாம் கேட்பாங்க. இது வலிலாம் இருக்காது, ஓபியாக பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் இது. ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு அவங்க பாட்டு வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கடுத்து ப்ளீடிங்கோ இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. சரிங்களா? ஆனால் இந்த டெஸ்ட்டு பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கேன்சருக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சலாம் இன்கேஸ் இருக்குது அப்படின்னா. சரி, இப்போ எனக்கு பண்ணிவிட்டு ஒருவேளை பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், லைஃப் லாங் எனக்கு கேன்சர் வந்துடும் இல்லை வரப்போகுது அந்த மாதிரியா, இல்லை ஏதாவது நான் மெடிக்கேஷன் எடுத்து சரி பண்ணிவிட்டு இன்னொரு டெஸ்ட் எடுத்தால் எனக்கு இல்லை அப்படின்னு வந்துருமா? ஸோ ஒருவேளை இந்த பாப்ஸ்மியர் இல்லைனா வந்து ஹெச்பிவி டிஎன்ஏ ஜீனோடைப் டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னா அர்த்தம் கிடையாது. மேற்கொண்டு அவங்கள வந்து இவாலுவேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து தொற்று இருக்குது அப்படின்னா அது வந்து கட்டாயம் கேன்சர் அப்படிலாம் கிடையாது, ஃபாலோ பண்ணணும். இதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவோன்னா கால்போஸ்கோபி கைடட் பயாப்சின்ட்டு இருக்குது. சரிங்க? அந்த டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட்டில் அந்த பயாப்சி ரிப்போர்ட் என்ன வருதோ அதை பொறுத்து தான் நிறைய வாட்டி அது நெகட்டிவாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து பர்சிஸ்டன்ட் இன்ஃபெக்ஷனா இல்லை டெம்பரரி இன்ஃபெக்ஷனா அப்படிங்கிறத ஃபாலோஅப்பில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து டெஸ்ட்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். எஸ் வந்தால் கூட சேஃபாக இருந்துக்கலாம் அதுக்கப்புறம். சரி மேம், இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, நான் எங்கள் அம்மா வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்போ உஷா மேம்கிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன், எங்கள் அம்மாவுக்கு ஒரு 50 வயசாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக மேம் இந்த மாதிரி மெனோபாஸ் ஸ்டேஜில் இவங்க இருக்காங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு என்ன எதுன்னு கொஞ்சம் பேசிக்கான டெஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுங்க மேம் சொன்னால் நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க, அந்த ப்ரொசீஜர்? இப்போ இந்த கைனகாலஜிக்கல் கேன்சர் ரிலேட்டட் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பாப்ஸ்மியர் தான் எடுக்கணும். பாப்ஸ்மியர் ஆர் ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட். நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் செக்ஷுவலாக ஆக்டிவோ அவங்க எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணணும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, லைஃப் டைம் ஒன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, சரிங்களா? ஏன்னா அது வைரல் தொற்றுல எப்போ வேணாலும் வரும் அது. ஸோ அதனால வந்து ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் பாப்ஸ்மியர் எடுத்தோன்னா, அப்படி இல்லைனா ஹெச்பிவி டிஎன்ஏ ஜீனோடைப் எடுக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்கு. ஓகேவா? அதுதான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இன்கேஸ் சிம்டம்ஸ் இருக்குன்னா அந்த 3 இயர் 5 இயர்லாம் வராது. எப்போ வேணாலும் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய எவாலுவேஷன் பண்ணணும். நம்ம இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பாப்ஸ்மியர் பண்ணுவீங்க, பாப்ஸ்மியர் ஓகேவா, பண்ணுறீங்க ஹெச்பிவி டிஎன்ஏ ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? அது ஒரு பேசிக்காக ஒரு வைரஸ் ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் அப்டமன் அண்ட் பெல்விஸ். அது பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஏன்னா இப்போ நான் கர்ப்பப்பை வாய்க்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் இருக்குது, நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஓவரி சினைப்பை கேன்சருக்கு அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டே இல்லை. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்டு அப்டமன் பெல்விஸ் பார்த்தோன்னா நம்ம அந்த சினைப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, நீர் கட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம அட்லீஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று மேமோகிராம். இது வந்து என்னென்னா பிரெஸ்ட் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு. ஸோ பிரெஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மேமோகிராம் இருக்குது. இது வந்து 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேருந்தே எல்லாருமே பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபைண்டிங்ஸை பொறுத்து ஒன்ஸ் இயர் வர சொல்லுவோம், இல்லைனா நார்மலாக இருக்குன்னா ஒன்ஸ் இன் 2 to 3 இயர்ஸ் அதுவும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஹீமோக்ளோபின், ஸோ இந்த மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி பேசிக் பிளட் டெஸ்ட். இந்த நான் சொன்ன இந்த 3 டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் மேமோகிராம், பாப்ஸ்மியர், அல்ட்ராசவுண்ட் அப்டமன் அண்ட் பெல்விஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்கள் அம்மாவை ஒரு பிளட் டெஸ்ட் 100 ரூபாய்க்கு சுகர் டெஸ்ட் பார்க்குறது கூட்டு வரதே கஷ்டம். நீங்கள் இத்தனை டெஸ்ட் வேறு சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல, நம்ம யாருக்காவது தொந்தரவு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஒரு எண்ணம் எப்பயுமே இருக்கும். அதுதான் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுவோம். பெண்கள் ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருந்தால் ஏன் காசு நான் செலவு பண்ணுறேன்னு நினச்சிருவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்காங்க, நல்லா படிச்சுட்டாங்க, நிறைய நல்ல வேலை செய்கிறாங்க. நம்ம இளைஞர்களை பார்க்க முடியுது பெண்களில். பட் நம்ம அம்மா வயசு இருக்கிறவங்க நிறைய பேர் வீட்டில் இருந்தவங்க, அவங்களுக்கு மகனோ கணவனோ என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ காசு கொடுக்குறாங்களோ அதுதான், அவங்க கை காசு இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இயற்கையாகவே நினைப்பாங்கல்ல. இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட வரும்போது எனக்கு ஏதாவது அமௌண்ட் கம்மியாக இருக்குமா எப்படி? ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் வெளியில் கம்பேர் பண்ணும்போது இங்கே சார்ஜஸ் நிறையவே குறைவு தான். மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து நான் சொன்ன டெஸ்ட்டு எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் தான் நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக. இப்போ உங்கள்கிட்ட வரக்கூடிய நம்ம மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் எப்படி மேம், ஒரு மிடில் கிளாஸில் சாதாரண மக்கள் நிறையா வருவாங்களா, இல்லை பெரிய ஹை கிளாஸ் பீப்புளும் வர்றாங்களா,
யார் வர்றாங்க? இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் வராங்க, மிடில் கிளாஸ் பீப்புளும் வராங்க. இங்கே ஏன்னா நாங்கள் வந்து சிஎம் ஸ்கீம் வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ ப்ரைவேட் இன்சூரன்ஸும் இருக்குது, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டமும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸோ அந்த அந்த குரூப் ஆஃப் பீப்புளும் வராங்க. ஸோ அதனால் காஸ்ட் கட்டிங் நிறையவே இருக்குங்க. ஏன்னா நான் வெளியில் இப்போ ஒரு அம்மா பார்த்தேன், அவங்க பார்க்கும்போது எங்கள் அம்மா மாதிரி தான் இருக்காங்க, ரொம்ப சாதாரணமான ஒருத்தவங்க. அவங்க என்னை பார்த்துட்டு ரொம்ப நல்லா நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட பார்த்துட்டு வந்தோம், தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. இன்னொருத்தர் ஒரு தாத்தா ஒருத்தவங்க வந்தாங்க, வந்துட்டு தம்பி நீ யூடியூப்பில் பேசுவியே அப்படி. ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி டாக்டர் கிரண் கிட்ட நீ பேசியிருந்தீங்களே இந்த ஹாஸ்பிட்டலில். ஆமாம், அவங்க பார்த்துட்டு தான் நான் வந்தேன், டாக்டர்கிட்டே இப்போ நான் சொல்லிட்டு வெளியே வர்றேன், நான் நிறைய பேர்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல என்கிட்ட சொன்னது வந்து நீங்கள் இந்த மருத்துவமனைக்கு பண்ணுறீங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படிலாம். ஸோ எங்கேயோ எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்துட்டே இருக்குது, ரொம்ப எளிய மனிதர்களுக்கு தேவையாக இருக்குது. யூஸ்வலாக தேநீர் இடைவேளையிலேயே நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போல்லாம் எதெல்லாம் எளிய மனிதர்களுக்கு தேவையானதாக இருக்கோ அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும், விலை கம்மியாக இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு என்னுடைய எண்ணம். அந்த வகையில் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கா மேம் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் கேன்சர் வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். நிறைய கேன்சருக்கு வேக்சினேஷன்லாம் கிடையாது, பட் ஆனால் அந்த கர்ப்பப்பை வாய் கேன்சருக்கு வேக்சினேஷன் இருக்குது. தடுப்பூசி இருக்குது. ஸோ அதனால் இது யாரெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னா 9 years ஆஃப் ஏஜ்லேருந்தே ஃபீமேல் சைல்டுக்கு நம்ம போட ஆரம்பிச்சிக்கலாம். மேக்ஸிமம் 45 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து என்னென்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம 15 yearsக்கு கீழே இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து 2 டோஸ் போட்டால் போதும், 15 yearsக்கு மேலே இருக்கவங்க வந்து 3 டோஸ் போடணும். ஸோ இந்த டோஸ் ஸ்கெடியூலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 95% இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர் வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சருக்கு மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். கர்ப்பப்பைக்கு வராது, பிரஸ்ட்டுக்கும் இல்லை. கர்ப்பப்பை வாய்க்கு தனி கேன்சர், கர்ப்பப்பைக்கு தனி கேன்சர். அதுல கர்ப்பப்பை வாய்க்கு தான் இந்த வேக்சினேஷன் அவைலபிளாக இருக்கு. மகிழ்ச்சி, நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். லாஸ்ட்டாக ஃபார் அ மினிட் நேர்கள் பார்த்து நேரடியாக நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்பீக். ஸோ இப்போ பெண்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருக்கும், பட் ஆனால் நிறைய டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த சர்க்கிள்லேருந்து வெளில வரணும். உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு அப்நார்மல்னு உங்களுக்கு தெரியுதோ அதை ஃப்ரீயாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட முதல்ல சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய வாட்டி நம்ம கேன்சரை வந்து ஏர்லி ஸ்டேஜில் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கட்டாயம் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணும். ஸோ அதுக்குரிய டெஸ்ட் அவங்க பார்ப்பாங்க. ஸோ தட் நம்மளுக்கு கேன்சர் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துச்சுன்னா குணப்படுத்தக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. மகிழ்ச்சி, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இன்றைக்கி ஒரு நல்ல முக்கியமான தேவையான ஒரு பாட்காஸ்டிங்க பாசிட்டிவிட்டி நம்ம பண்ணியிருக்கோம். இதை நான் பெண்கள்கிட்ட நேரடியாகவே பேசுகிறேன், எங்கள் அம்மா வயதுடையவர்கள்கிட்ட, அக்கா வயதுடையவர்கள்கிட்ட, பெரியம்மா, சித்தி எல்லார்ட்டையும் நான் இதை பேசுகிறேங்க. முக்கியமாக நம்ம வந்து வேலை செய்யலை, நம்ம குடும்பத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலை, நம்மளால் பணம் வரலை, இந்த ஒரு மென்டாலிட்டி எப்பயுமே பெண்களுக்கு இருக்கும். அதை முதல்ல உடைக்க வேண்டியது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்க ஃபஸ்ட்டு அதை உடைக்கணும். அதை உடச்சி உங்களுடைய பணி, நீங்கள் செய்கிற வேலை நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமான வேல்யூபிள் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களே அந்த பேரியரை உடைப்பாங்க. ஸோ இது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான அடுத்தவர்களிடம் நம்ம பேச கூச்சப்படக்கூடிய, ஆனால் கூச்சப்பட தேவையில்லை இந்த விஷயத்தெலாம் பேச, ஆனால் நம்ம அப்படியே பழகிட்டோம், வளர்ந்துட்டோம். ஸோ கூச்சப்படாமல் அட்லீஸ்ட் உங்கள் கணவன்கிட்ட பேசுகிறதுக்கு கூட எதுக்கு நம்ம கூச்சம் தேவைப்பட போகுது, கணவன்கிட்ட சொல்லுங்கள். இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த பெண்கள் கிட்ட சொல்லுங்கள். சொல்லி இந்த மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் வாங்க, வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நமக்கு பெரிய அளவில் அது கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா கேன்சருங்கிறது இன்றைக்கி தேதிக்கு தெரியுது, ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நிறைய லைஃப் ஸ்டைல் மூலியமாக தான் கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து இப்போ அப்பாவுக்கு உடம்பு முடியலை அப்படின்னா, இல்லை ஒரு குடும்பத்தின் ஆணுக்கு உடம்பு முடியலைன்னா அந்த குடும்பம் போடுற எஃபர்ட் இருக்குல்ல, அந்த எஃபர்ட் வந்து பெண்ணுக்கு முடியலைன்னா அந்த குடும்பம் போட மாட்டாங்க. இது வந்துட்டு ஒரு டார்க் சைடு. இது உண்மையான விஷயம். நிறைய பேர் இதை பற்றி பேசவும் மாட்டாங்க, நான் இதை சொல்கிறேன். ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு தான் நம்மளுடைய மருத்துவர் இன்றைக்கி அதையும் தெளிவாக சொன்னாங்க. இதை நான் தேநீர் இடைவேளை இந்த பாசிட்டிவிட்டி மூலமாக நானும் இதை மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு கருதுகிறேன். உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்தாலும், உங்களுக்கு வந்துட்டு வயிறு உப்புசமாக அடிக்கடி ஆனாலும், உங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் அதாவது மலம் போகாமல் இருக்குது அப்படின்னாலும், இல்லை ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தாலும், இல்லை மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா ரத்தப்போக்கு ஏதாவது 1 மாதம் 2 மாதம் வருது. ஏன்னா ஒரு சில பேர் அதெல்லாம் ஹெல்த்துன்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆஹா, நான் ஹெல்த்தாக இருக்கேன், எனக்கு வருது அப்படி இல்லை. மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே நமக்கு வரக்கூடாது. இப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்ற பட்சத்தில்
நம்ம மருத்துவரை அணுகணுங்கிறது தான் இதன் மூலமாக சொல்லிக்கிற வேண்டியது, தெரிஞ்சுக்கிற வேண்டியது. ஏன்னா பிரஸ்ட் கேன்சரு, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எல்லாம் ரொம்ப ரொம்ப காமனாக இன்றைக்கி தேதிக்கு வருது. பெண்கள் உங்களுடைய உடல் நலத்தை தயவு செஞ்சு நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அந்த குடும்பமே நல்லாயிருக்கும். யாரெல்லாம் அப்படி நான் அந்த டெஸ்ட்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம ஸ்ருங்கேரி சாரதா ஈக்விட்டாஸ் ஹாஸ்பிட்டலினுடைய அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, மேமுடைய ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நான் கீழே ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதையும் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. அடுத்த ஆராவில் சத்துமாவு வழங்கும் இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். நன்றி. ஆகாயம் போல